குழந்தைகிட்ட எல்லாம் அரசியல் பண்ற அளவுக்கு தரங்கட்ட அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயமா இருக்கா? உங்களுக்கே மனசாட்சி வலிக்கலையா? உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கும் பசிக்கும்ல, அதே மாதிரிதான் அந்த சின்ன குழந்தையும், அந்த குழந்தைக்கு பசிக்குது, உடல்நலம் சரியில்லை, அந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க, அதுக்கு போதைப் பொருளை யூஸ் பண்றாரு, ட்ரக்ஸை யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு இப்படி கேவலமான ஒரு அரசியலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிச்சு அரசியல் பண்ணுங்கய்யா. தமிழக வெற்றிக்கலத்தை நீங்க அரசியல் ரீதியா எதுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை விட்டுக்கிட்டு ஒரு தமிழ்நாடுடைய அமைச்சரும் தாம்பரத்தின் தொகுதி மக்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் சரத்குமாரை பத்தி இப்படி தேவையில்லாத வதந்தி நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. இதனால உங்களுக்கு என்ன அரசியல் லாபம் அடைய போறீங்க? தேவையில்லாத விஷயங்களை பரப்ப அவங்க தாம்பரம் சட்டமன்ற மக்கள் கிட்ட மனசுக்குள்ள போய் அவர் இடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மனசை தூங்குறாரா இல்லையா எனக்கே டவுட்டா இருக்கு. தாம்பரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் மாண்புமிகு தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் சரத்குமார் தூங்குறாரா இல்லைன்னு தெரியல. ஏன்னா மக்களுக்கு எப்ப பார்த்தாலும் மக்கள் பணியில தான் இருக்காரு. காலையில அசம்பிளில இருக்காரு, அதை முடிச்சு பார்த்தா ஈவினிங் மக்கள் பணியில இருக்காரு. எங்கேயாவது ஒரு அடிக்கல் நாட்டு விழா, அப்படி இல்லைன்னா கட்சிக்காரனுடைய ஃபங்க்ஷன், இந்த மாதிரி அவர் சுத்திட்டே இருக்காரு, அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தி பயந்து இவ்வளவு தூரம் இவர் அரசியல் பண்றாரு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி தாம்பரம் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம அடுத்து வேட்பாளர் விட்டு வாக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற பயத்துக்கு வேண்டி இந்த தேவையில்லாம தரங்கட்ட கேவல அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிச்சு அரசியல் பண்ணுங்கயா. தமிழக வெற்றிக்கலத்துக்கு மேல நீங்க குற்றச்சாட்டு வைங்க, அதுக்கு பதில் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கும். அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாத அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு, இதுக்கப்புறம் இதை விட கீழ்த்தரமான அரசியல்லாம் நீங்க பண்ணுவீங்க போலயே. அதாவது